ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் ஓசோனாலிசிஸ்னால் என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் ஓசோனாலிசிஸ் ப்ராடக்ட்ஸை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது. இப்போ ஜேஇ, நீட்டு, டிஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் ஓசோனாலிசிஸ் ஃபைண்ட் த ப்ராடக்ட்ஸ் கேட்பாங்க. இல்லைன்னா ப்ராடக்ட்ஸை கொடுத்துட்டு அதுலேருந்து ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. ஸோ இப்போ எழுதி பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் ஆகும். ஸோ அதை ஷார்ட்கட்டாக ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நமக்கு இதை இப்போ ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். ஸோ 4 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டீன். ஸோ 2-மெத்தில் பியூட்டீன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த 2-மெத்தில் பியூட்டீனில் ஓசோனாலிசிஸ் பண்ணால் நமக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நமக்கு இந்த ப்ராடக்ட்ஸை எழுதி நமக்கு டைம் ஓசோனைடு ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் ஜிங்க் வாட்டர் போட்டோம்னா ஹைட்ராலிசிஸ் ஆகி நமக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். இப்போ வித்தவுட் ரைட்டிங் த ரியாக்ஷன்ஸ் எப்படி ப்ராடக்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்போம். ஜஸ்ட் சிம்பிளி கட் ஹியர், இந்த இடத்துல கட் பண்ணுங்க. ஸோ ஓசோனாலிசிஸ் பண்ணுற போது 2 கார்பன் அந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகி, டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய பை பாண்ட்ஸ் பிரேக் ஆகி இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன் நமக்கு ஜாயிண்ட் ஆகும். ஸோ நமக்கு கண்டிப்பாக ப்ராடக்ட்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுதான் ப்ராடக்ட்ஸ். So CH3COH, CH4, that is acetaldehyde, இன்னொன்று அசிட்டோன். ஸோ இதுதான் ப்ராடக்ட்ஸ் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக ப்ராடக்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். டைம் ரொம்ப சேவ் ஆகும்.